தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த சிவில் சர்வீஸ் தேர்வான குரூப் 1 தேர்வு குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் ஆலோசிக்க இருக்கிறோம். கடந்த ஆண்டு அறிவிப்பின் முதற்கட்ட தேர்வு எழுதி பிரதான தேர்வு எழுத உள்ளவர்களுக்கு மட்டுமின்றி இனிவரும் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கும் வழிகாட்ட நம்மோட அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் அப்போலோ பயிற்சி மையத்தின் இயக்குனர் திரு ஷாம் ராஜேஸ்வரன் அவர்கள். சந்தேகங்கள் எதுவாயினும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இந்த குரூப் 1 தேர்வு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளிலேயே கடினமான தேர்வாக கருதப்படுற இந்த தேர்வில் அடிப்படையாக தேர்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அதாவது தேர்வை மற்றும் மையமாக வச்சு தான் படிக்கணும். இந்த எக்ஸாமில் இந்த மாதிரி போட்டித் தேர்வில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த தேர்வெல்லாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஒரே மாணவர் வந்து 5 ஆண்டு 6 ஆண்டுகள்லாம் படித்திருக்காங்க. இதில் அடிப்படையாக அவங்க எக்ஸாமை பேஸாக பிளாட்ஃபார்மாக வச்சு படித்தாங்கன்னா ஒரு அட்டெம்ப்டில் 2 அட்டெம்ப்டில் உறுதியாக அவங்க அந்த பணியில் பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தேர்வை அடிப்படையாக ஒரு அகாடமிக் சைட்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வு சிறப்பாக பண்ண முடியும். இந்த குரூப் 1 தேர்வை பொறுத்த வரைக்கும் இதற்காக கடந்த ஜூலை 20ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த முதற்கட்ட தேர்வு முடிவுகள் அதற்கான பிரதான தேர்வு வர மே 2ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த தேர்வுக்கு இப்போலேருந்து எப்படி திட்டமிட்டு தயாராகலாம்? அதாவது ஒரு 90 நாள் இருக்குது, 90 டேஸ் இருக்குது. இந்த 90 டேஸில் இதில் மொத்தம் 3 தாள்கள் வேணும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. ஒவ்வொரு தாளுக்கு 300 மதிப்பெண். ஸோ 900 மதிப்பெண். ஒவ்வொரு தாளுக்கு 25 டேஸ். பேப்பர் 1 25 டேஸ், பேப்பர் 2 25 டேஸ், பேப்பர் 3 25 டேஸும் ரிமைனிங் 15 டேஸை அவங்க அந்த ரிவிஷன் ஆஸ்பெக்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம், ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணுறது. பட் ஒரு மெயின் எக்ஸாம் முதன்மை தேர்வுன்றது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்போட எக்ஸாமினேஷனோட மெத்தடாலஜியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இப்போ மேக்ஸிமம் இந்தியாவில் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு எல்லாமே அப்ஜெக்ட் டைப் எக்ஸாமாக தான் நடந்துகிட்ருக்கு. பட் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமில் சப்ஜெக்டிவ் நாலேஜோட ஈக்குவலாக அதிகமாக தேவைப்படுறது ஸ்கில் ஆஃப் ரைட்டிங் த ஆன்சர் பேப்பர். ஸோ முதல் நாள்லேருந்தே இதை படிக்கிறதோட பாடத்தை படிக்கிறதோட படித்ததை எழுதி பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை தான் அவங்க இனிஷியேட் பண்ணணும். ஸோ 75 டேஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் 15 டேஸ் ரிவிஷனுக்கும் வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 மாதத்தில் அந்த சப்ஜெக்டை மேனேஜ் பண்ணி அந்த பரீட்சையை நல்லா எழுத முடியும். இந்த பிரதான தேர்வு எனும்போது அதுக்கு எந்த புத்தகங்களின் அடிப்படையில் அவங்க தயாராகலாம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவங்க பயன்படுத்தலாம்? அதாவது நார்மலாக நான் எப்பவுமே சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுவது ப்ரிலிமினரி எக்ஸாம் காம்ப்ரிஹென்சிவாக படிக்கணும். பட் மெயின் எக்ஸாம்னா ஃபோக்கஸ்டாக படிக்கணும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அடிப்படையாக நம்ம ஸ்கூல் புக்ஸை படிப்போம், 6th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிப்போம். அப்புறம் இதர பொது அறிவுகள் சம்மந்தப்பட்ட ரெக்கக்னைஸ்டு டெக்ஸ்ட் புக்ஸை படிப்போம். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷனோட இயர் புக் எடுத்து படிப்போம். இந்த மாதிரிலாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வைட்டாக படிப்போம். பட் மெயின் எக்ஸாமுக்கு இதில் ஒரு 9 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் தற்கால இந்திய வரலாறு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. பேப்பர் 2ல் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். பேப்பர் 3ல் இந்தியன் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே ஒரு சப்ஜெக்டிவ் பேப்பர், ஒரு அகடமிக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டிவ் பேப்பர். அப்போது இந்த சப்ஜெக்டிவ் பேப்பருக்கு ஒரு 50லேருந்து 60 ஆண்டு இதுக்கு ஒரு வரலாறு இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்டிவ் பேப்பருக்கு ரெக்கக்னைஸ்டாக யூனிவர்சிட்டி சிஸ்டம்ஸில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ரெக்கக்னைஸ்டு டெக்ஸ்ட் தான் மேஜர் சோர்ஸ். பட் அந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய மார்க்கெட்டில் வரக்கூடிய கைட்ஸை, அந்த கைட்ஸை வரக்கூடிய மேகசின்ஸை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரதான தேர்வில் அந்த இவாலுவேஷன் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய கீயை மேட்ச் பண்ணி ஆன்சர்ஸை எழுத முடியும். அந்த கேள்வியோட தரம் எந்த அளவுக்கு, அதாவது அந்த கடின தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் சார்? எப்பவுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் 50% ஆஃப் த கொஸ்டின் எல்லாரும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 25% டஃப்பாக இருக்கும். லாஸ்ட் 25% வெரி டஃப்பாக இருக்கும். பட் இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இதை மேனேஜ் பண்ணி பண்ணுவாங்க. பட் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமில் எப்படிப்பட்ட கேட்டகரி ஆஃப் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஒரு 8 மார்க்ஸ்னால் 2 பேஜஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 15 மார்க்ஸு 3 பேஜஸில் கம்ப்ளீட் பண்ணணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் எழுதுவாங்க. யார் இந்த கண்டென்ட்டை சிறப்பாக எழுதுனாங்களோ அவங்க தேர்வில் தேர்ச்சி அடைவாங்க. இப்போ உள்ள பீரியடில் இப்போ கடந்த 2 ஆண்டில் நான் பார்க்கும்போது எந்தெந்த கேண்டிடேட்லாம் அந்த கண்டென்ட்டை கிளாரிட்டியோடு எழுதுகிறாங்களோ அப்படிப்பட்ட கேண்டிடேட்டுக்கு தான் மதிப்பெண் அதிகமாக பெறுறாங்க எழுத்து தேர்வில். அவங்களோட ஸ்கோர் அதிகமாக இருக்குது. ஸோ ரெக்கக்னைஸ்டு சோர்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்
கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் டெலிவர் பண்ணக்கூடிய ஸ்கில்லை கொண்டு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எப்பவுமே இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. இந்த பிரதான தேர்வை பொறுத்த வரைக்கும் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்வது எந்த அளவுக்கு அவசியம்? கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு செக்மெண்ட்டு, அதில் வந்து 120 மார்க் வரும். அதில் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்து இந்த எக்ஸாமில் பேப்பர் 3ல் வந்து அதர் ஜென்ரல் நாலேஜ் தான் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாகித்ய அகாடமியை பற்றி ஒரு குறிப்பு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி பற்றி ஒரு குறிப்பு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொது அறிவு தாளில் கரண்ட் அஃபேர்ஸ் தாளில் வந்து எப்போவுமே கன்வென்ஷனாக கேட்கக்கூடியது. பட் கரண்ட்டாக வந்து லாஸ்ட்டு ஒரு 5 to 6 months கடந்த 5லேருந்து 6 மாதம் இருக்கக்கூடிய செய்தித்தாள் இல்லாட்டி ஒரு மந்த்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பப்ளிஷ் பண்ண மேகசினில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்க் மாநாடு நடந்தது, ஒரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்தது, இல்லை அமெரிக்கன் பிரசிடென்ட் விசிட் டு இந்தியா, இதுதான் வந்து ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் ஒரு ப்ரிடாமினன்ட் டாப்பிக்காக வரும். ஸோ அந்த டாப்பிக்கில் எழுதக்கூடிய ஆன்சர் வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ரிப்போர்ட்டிங்னா ஃபேக்சுவலாக எழுதி அப்புறம் ஒரு அனாலிசிஸ் கொண்டு வருவாங்க. ஃபேக்ட் மாதிரி ரிப்போர்ட் பண்ண மாதிரி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பிரதான தேர்வு முடிந்த பிறகு அதுக்கப்புறம் நேர்காணல் இருக்கு. இந்த பிரதான தேர்வுக்கு அப்புறத்துலேருந்து அந்த நேர்காணலுக்கு எதன் அடிப்படையில் தேர்வு செய்வாங்க? ஒரு ரேஷியோ வந்து 1:2 தான் வந்து ரேஷியோ. இப்போ 79 வேகன்சினா இன்ட்டு 2 போடுவாங்க. லாஸ்ட் டைம் 25 வேகன்சி இருந்தது. 50 பேரை வந்து நேர்காணலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதில் கடைசி 25 பேருக்கு வந்து முதல்ல வந்து 25 பேருக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டது. ஸோ இப்படி தான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ 1:2 ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. நார்மலாக மெயின் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த இன்டர்வியூக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க படித்த சப்ஜெக்ட், அவங்களோட நேட்டிவிட்டி, அதுக்கப்புறமா அவங்க இப்போ வேலையில் இருக்காங்க, அந்த வேலை பணி நிமித்தமாக உள்ள வேலைகள் நிமித்தமாக உள்ள விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் தற்கால நிகழ்வுகள், அவங்க சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்தக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நேர்காணல் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். ஏன்னா நாலேஜும் இன்டெலிஜென்ஸையும் வந்து ஒரு மெயின் எக்ஸாமில் அசஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள ஆட்டிடியூடை அசஸ் பண்ணக்கூடியதான் வந்து ஒரு இன்டர்வியூவில் நடக்கக்கூடிய விஷயம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் முறையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கும் பட்சத்தில் அந்த நேர மேலாண்மைக்கும் அவர்கள் தயாராக வேண்டியிருக்கு. அது இப்போலேருந்து அவங்க எப்படி தயாராகிக்கலாம்? கண்டிப்பாக, அதாவது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பர்ஃபெக்ட். எல்லாருமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், மெயின் எக்ஸாமுக்கு வந்து கடைசி நாள் வரைக்கும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அன்றைக்கி எக்ஸாம் அன்றைக்கி பேனாவை தூக்கிட்டு போவாங்க எக்ஸாம் ஹாலில் எழுதுறதுக்கு. அங்கே போய் எழுத முடியாது. அப்போ வந்து நம்ம எத்தனை வேர்ட்ஸ் எழுத வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எத்தனை நிமிஷம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு 3 மார்க்ஸ்னால் 2 minutes, ஒரு 8 மார்க்ஸ் கொஸ்டின் 4 minutes, ஒரு 15 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 10 minutes, ஒரு 40 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு வந்து 20 minutes, இப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ வேர்ட்ஸ் மொத்தம் அந்த தாளில் வந்து ஒரு தாளில் எத்தனை வார்த்தைகள் எழுத போகிறோம்? 4200 வார்த்தைகள் எழுத வேண்டியிருக்கும். தாள் 3ல் வந்து 4400 வார்த்தைகள் இருந்தது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5040 வார்த்தை இருந்தது. இப்போ நியூ பேட்டர்னில் வந்து 4200 வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம எழுத வேண்டியது இருக்குது. அப்போ 4200 வேர்ட்ஸுக்கு ஒரு ஆன்சரை எழுத வேண்டியது இருக்குன்னா அங்கே போய் நம்ம யோசித்து சிந்தித்து அனாலிட்டிக்கல் எழுதுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. பட் எந்த கொஸ்டினையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுதுகிற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்பீடு தேவை. ஸோ சிலவங்க வந்து ஃபஸ்ட்டு ½ hour ஸ்பீடாக எழுதுவாங்க, அப்புறம் ஸ்பீடு வந்து நெக்ஸ்ட் 1 hour ரெடியூஸ் ஆகிரும், அப்புறம் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிரும். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் அந்த ஸ்பீடையும் மொமெண்டமையும் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான் வந்து இந்த எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சரி, அப்போ அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ண வர முடியுமா? ஸ்பீடு மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, எழுதக்கூடிய விஷயம். சிலவங்க ஃபஸ்ட் ½ hour ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும், அதுக்கப்புறமா அப்படியே எழுத்தெல்லாம் படுக்க ஆரம்பிச்சிடும், கடைசியில் தூங்கிடும். இப்படிலாம் இல்லாமல் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து பேலன்ஸ்டாக எழுதணும். பிட்வீன் வேர்ட்ஸ் ஸ்பேசிங் கரெக்டாக இருக்கணும், பிட்வீன் லைன் ஸ்பேசிங் கரெக்டாக இருக்கணும், சப்ஹெட்டிங்ஸை கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எழுதக்கூடிய விஷயங்கள் தான் வந்து எஃபெக்டிவாக ஃபைனலாக இந்த எக்ஸாமில் ரிசல்ட்டாக வரும். அப்போது இதை வந்து நம்ம வந்து கான்ஷியஸாக மனசில் வச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் ஸ்கில்லு, இதெல்லாம் எசென்ஷியல் ஆஸ்பெக்டை. அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஆகணும். மெயின் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக படிச்சோன்னா எக்ஸாமோட ஃபோக்கஸை விட்டு வெளியே போயிடுவோம். அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக நேரோ டவுன் பண்ணி பரீட்சைக்கு என்ன தேவையோ அதிகபட்சமாக 1-2 புக்கு தான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். அந்த சப்ஜெக்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு இவாலுவேட் பண்ணி அந்த இவாலுவேஷன் ப்ராசஸில் என்ன ஒப்பீனியன்றது கொடுக்கணும். சிலவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னா 10 நிமிஷம் எழுதி பார்ப்பாங்க, இல்லை ஒரு ½ hour எழுதி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது, ஒரு 3 hours கண்டினியூஸாக எழுதி பார்க்கணும். அந்த 3 ஹவர்ஸில் நம்ம எப்படி அந்த பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கணும். இந்த மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ரிசிஷன் வரும். ஸோ கண்டென்ட் எல்லோரும் ஒரே புக்கு தான் படிக்கிறாங்க. இப்போ +2 எல்லோரும் ஒரே புக்கு தான் படிக்கிறாங்க, ஒரே டைப் ஆஃப் ட்ரைனிங் தான், ஒரே சோர்ஸ் தான், ஒரே ஏஜ் குரூப் தான். பட் ஒரு சிலர் தான் 1100 மார்க் மேலே எடுக்கிறாங்க,
ஒரு சிலர் 1000 மார்க் எடுக்கிறாங்க, ஒரு சிலர் 900 மார்க் எடுக்கிறாங்க. பட் இவங்களுக்கு 3 பேருக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் என்ன? அந்த டிஃபரன்ஸ் வந்து ஸ்கில் ஆஃப் டெலிவரி. அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த ஆன்சர் பேப்பரை யார் மேனேஜ் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் எவாலுவேட்டர் பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதக்கூடிய விஷயம் தான் வந்து சர்வீஸை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட சார் இப்போ ஒரு நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காரு. நாமக்கல்லிலிருந்து சுரேஷ், உங்களுடைய கேள்வி என்ன சார்? ஹலோ, சொல்லுங்க சுரேஷ். சார், இந்த இந்தியன் எக்கானமி ஆர்பிஐ கிரிசிஸ்ன்னு சொல்லி ஒரு பார்ட் கொஸ்டின் இருக்கு அந்த குரூப் 1 மெயின் பேப்பர்ல. அது எப்படி சார், எந்த புக் சார் நல்லா இருக்கும்? இப்போ இந்தியன் எக்கானமின்றது பேப்பர் 3ல ஆர்பிஐ கிரிசிஸ் பேப்பர் 3ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஆமா சார். அந்த பேப்பர் 3ல இருக்க சப்ஜெக்ட் வந்து தமிழ்ல எழுதுறீங்களா ஆங்கிலத்தில் எழுதுறீங்களா? தமிழ் சார். தமிழ்ல எழுதுறீங்கன்னா கலியமூர்த்தி இல்லை மாப்பு குருசாமியை வந்து ஒரு சோர்ஸாக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை படிச்சுக்கலாம். அதில் வந்து குளோபல் இம்பேக்ட் ஆன் இந்தியன் எக்கனாமின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து அந்த டாபிக் வந்து இணையதளத்தில் வெப்பில் வந்து நிறைய சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அது ஆங்கிலத்தில் இருக்கும். அதை கொஞ்சம் மொழிபெயர்த்து வந்து இந்த தேர்வுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஈஸ்வரி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2015 தாங்க சார் அட்டென்ட் பண்ண போகிறேன். சொல்லுங்க ஈஸ்வரி. நான் வந்து சென்னையில் போய் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் 1 இயர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்க சார். ஆனால் வந்துட்டு போன வருஷம் ஏஜ் இதாகாதனால இந்த வருஷம் அட்டென்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வீட்டில் இருந்து படித்தா எனக்கு ஈஸியாக இருக்குமாங்க சார்? நான் இந்த 2015ஓட ப்ரிலிம்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மெயின்ஸுக்கு கண்டிப்பாக கிளாஸஸ் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் போகணுமா, இல்லை தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாதிரி ரீஜனல் ஏரியாஸில் இருக்கிற கோச்சிங் சென்டரில் படித்தாலும் பாஸ் ஆகலாமாங்க சார்? என்னை பொறுத்தவரையில் வந்து ஸ்கில் இருந்ததுன்னா கோச்சிங் சென்டர்லாம் போக வேண்டாம். நிறைய பேர் கோச்சிங் சென்டரில் போய் தான் வந்து வழியை விட்டுருவாங்க. ரைட்டா? சரி, இப்போ வந்து இவங்க 1 இயர் படிச்சிருக்காங்க. இந்த 1 இயர் படிச்சுட்டு இப்போ வந்து அவங்க அந்த நேட்டிவிட்டிக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை. அப்போ நான் ஒரு ட்ரைனிங் சென்டர் போனால் தான் நான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும்? சமீபத்தில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 தேர்வுகள் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து அவங்களோட இணையதளத்தில் வந்து எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் அப்டேட் பண்ணிடுவாங்க. குரூப் 1 எக்ஸாம் மட்டும் இல்லை, ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் நடக்கக்கூடிய எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமில் சிலபஸ் வந்து 8 யூனிட்ஸாக இருக்குது. அந்த 8 யூனிட்ஸோட ஹெட்டிங்கில் வரக்கூடிய கொஷினை கேட்டகரைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஓ இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஏற்கனவே இவங்க வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதால ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்ஸை படித்து இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்களே வந்து இந்த கொஸ்டினோட 4 சாய்ஸ் இருக்கும். அந்த 4 சாய்ஸை ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்போ ஜூலையில் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா தேர்வோட கொஸ்டின் பேப்பரும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த குரூப் 1 தேர்வில் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக வகுப்புகளுக்கு சென்று தான் படிக்கணுமா? இல்லை, முதல் கட்ட தேர்வுக்கு தேவையில்லை. ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து ரேஷியோ வந்து 1:50. அதனால் பேசிக்கான சில விஷயங்களை படிச்சுக்கிட்டால் போதும். 50 கொஸ்டின் ஆப்டிடியூடில் வருது, நுண்ணறிவு தேர்தல், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் தான். இதுக்கெல்லாம் ரெக்கக்னைஸ்டாக ஒன்று டெக்ஸ்ட் புக்ஸ் தான் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதனால் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் எஃபெக்டிவாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ ஒரு அகாடமிக் எக்ஸாமுக்காக படிக்கணும், பதவிக்காக படிக்கக்கூடாது. பதவிக்காக படிக்கும்போது நிறைய படிச்சிருவோம், அதை விட்டு விலகி போயிடுவோம். பட் பரீட்சைக்காக படித்தோன்னா கரெக்டாக படிப்போம். ஸோ அப்படி தான் படிக்கணும். அது முதற்கட்ட தேர்வை தாண்டி பிரதான தேர்வுன்னு வரும்போதும் வகுப்புகள் அவசியமா? பிரதான தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாதிரி சிட்டிஸில் தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அனுபவமான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே இவங்க சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸில் சின்ன சின்ன ஊரில் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஊரில் தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணி கொடுப்பாங்க. பேப்பர் அசஸ்மெண்ட்லேருந்து கமெண்ட்ஸ்லேருந்து ட்ரைனிங் வரைக்கும் மெத்தடாலஜிக்கலாக இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது சென்னை மாதிரி சிட்டிஸில் வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கிடலாம், பேப்பர் எழுதி ஃபீட்பேக்லாம் வாங்கிக்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கொடுக்கலாம். மதுரையிலிருந்து செல்வம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். என்னோட டவுட் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து டிகிரி வந்து கரஸ்ல படிச்சிருக்கேன், லாஸ்ட் இயர் தான் முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க, தொடர்ந்து உங்களோட கேள்வி கேள்வி. இன்றைக்கு செலக்ட் ஆகும்போது ரெகுலர் படிச்சவங்க கரஸ்ல படிச்சவங்களுக்கு எது டிஸ்டர்ஜ் இருக்குமா சார்? எனக்கு அது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின் வந்து நான் 3 வருஷம் முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணி இப்போ தான் வியூ போஸ்டிங் எடுத்திருக்கு. மெயின் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது சொன்னால் போகும். 2 கொஸ்டின். முதல்ல கேட்ட கேள்வி வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. கரஸ்பான்ஸில் படித்தாலும் ரெக்கக்னைஸ் யூஜிசி ரெக்கக்னைஸ்டு டிகிரி தான், ரெகுலரில் படித்தாலும் அது யூஜிசி ரெக்கக்னைஸ் டிகிரி தான். ஸோ ஒரு யூனிவர்சிட்டியால் ரெக்கக்னைஸ் பண்ண டிகிரினால அதில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது.
ரெண்டாவது கேட்ட கேள்வி கொஞ்சம் ஆடியோ கிளியராக இல்லை எனக்கு. சரி சார், நம்ம தொடர்ந்து இந்த ஐஏஎஸ் ஆக விருப்பம் உள்ளவர்களோட தேர்வாக குரூப் 1 இருக்கலாமா அல்லது யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் தேர்வு இருக்கலாமா, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சியால் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆல் இண்டியா லெவல் காம்படிஷனு. எப்போவுமே நான் ஸ்டேட் சர்வீஸில் வந்து 22 வயசு 23 வயசில் சர்வீஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து மோராலஸ் ஈக்குவல் டு ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர். எப்படின்னா இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஆல் இண்டியா சர்வீசஸில் வந்து ஹோம் கேடர்ன்றது எல்லாத்துக்குமே கிடைக்காது. பட் ஸ்டேட் சர்வீஸில் வந்து ஹோம் கேடர்ன்றது எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது மாதிரி நான் நிறையா கேண்டிடேட்ஸை பார்த்துருக்கேன். ஸ்டேட் சர்வீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க ஆல் இண்டியா சர்வீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் எழுதும் போது இந்த ஸ்கில்லை வந்து அதில் அப்ளை பண்ணி நல்லா சர்வீஸ் வாங்கிட்டு போன கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் அகாடமிக்காக 10th 12th கிராஜுவேஷன்லேருந்து அகாடமிக்காக ரொம்ப சவுண்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் எடுத்து பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்வுக்கான நுணுக்கத்தின்படி அந்த தேர்வை தயார் செய்யலாம். அடுத்து சிவபிரகாஷ், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சிவபிரகாஷ். சார், இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மட்டும் எலிஜிபிளுங்களா இல்லை பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸும் அட்டன் பண்ணலாங்களா சார்? கண்டிப்பாக பாண்டிச்சேரி கேண்டிடேட் அட்டன் பண்ணலாம், அதர் ஸ்டேட் கேண்டிடேட் அட்டன் பண்ணலாம். சர்வீஸ் வாங்கின பிறகு ஒரு 2 years பீரியடில் ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும். அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவில் போய் நிறைய பேர் ஆந்திரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி அந்த ஸ்டேட்டில் சர்வீஸில் இருக்கிறாங்க. அதனால் அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அடுத்து மதுரையிலிருந்து மெஹர்பானு, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்க மெஹர். ஹலோ 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 சார். வணக்கம், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். டிகிரி வாங்கும்போது என்ன மாதிரி புக்ஸ் படிக்கலாம்? கேள்வியை திரும்ப தெளிவா கேளுங்க மெஹர். டிகிரி வாங்கும்போது என்ன புக்ஸ் படிக்கலாம் சார்? ரெக்கமெண்ட் ஏதாவது இருக்கா? அதாவது டிகிரி லெவல் போது என்ன புத்தகங்கள்? டிகிரி லெவல் இருக்கும்போது எந்த தேர்வுலையுமே இந்த 50% ஆஃப் த கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ குடிமையால் சிவிக்ஸ் அப்படின்றது, அரசியல் அறிவியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள், புவியியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள், இயற்பியல், வேதியியல், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சுக்கணும். பட் இதர பொது அறிவுகள், அதர் ஜெனரல் நாலேஜ், தற்கால நிகழ்வுகள், அதுக்கப்புறமா இந்த ஆப்டிடியூட் அப்படின்ற இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் ரெகக்னைஸ் டெக்ஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் RS அகர்வால் வந்து ஒரு சோர்ஸ் புக்கு ஆப்டிடியூடுக்கு. இதர பொது அறிவுகளில் வந்து இப்போ மனோரமாவோ இல்லை இந்தியா இயர் புக்கோ வந்து அது ஒரு சோர்ஸ் டெக்ஸ்ட் புக்கு, சோர்ஸ் புக்கு. அதே மாதிரி ஒரு மந்த்லி மேகசின் வந்து ஒரு கொஷின் செட்டருக்கு ஒரு சோர்ஸ் புக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெகக்னைஸ்ட் நல்ல குவாலிட்டியான புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டியான புக்ஸ் தான் வந்து கொஸ்டின் செட்டர்கிட்ட போகும். ஸோ கொஸ்டின் செட்டரோட ப்ராசஸில் அந்த புக்ஸ் இருக்கும்போது அந்த புக்ஸ் தான் வந்து ஒரு பெரிய சோர்ஸ். அடுத்து கோவையிலிருந்து ஜான், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ மேடம். சொல்லுங்க ஜான். மேடம், அதாவது நான் பிகாம் படிச்சிட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்க. 5th செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை கேளுங்க ஜான். இந்த குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சுன்னா நான் அட்டெண்ட் பண்ண முடியுங்களா? ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். இவர் 6th செமஸ்டர்னால் ஆல்மோஸ்ட் அவர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுவார். குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து அந்த ஏஜ் க்ரைட்டீரியா மட்டும்தான். அந்த ஏஜ் க்ரைட்டீரியா அவங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா போட்டிருப்பாங்க. அந்த ஏஜ் க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க எலிஜிபிள் தான். ஸோ நார்மலாக அந்த 21 years அட்டைன் பண்ண மாட்டாங்க அந்த ஃபைனல் இயர் படிக்கக்கூடியவங்க. ஸோ 21 years அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். பட் மெயின் எக்ஸாம் டைமில் வந்து அவங்க அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் நம்ம பிரதான தேர்வுகள் அது பற்றி விரிவாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வர ஏப்ரல் முதல் வாரத்தில் இந்த வருடத்திற்கான அந்த குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாகும்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது விண்ணப்பிக்கும் போது என்னென்ன தகுதிகள் வந்து கவனத்தில் கொள்ளணும்? குரூப் 1 பொதுவாக இந்த ரிசர்வேஷன் ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. ரிசர்வேஷனில் இடஒதுக்கீடில் வந்து BCA, BCA, CST இந்த க்ரைட்டீரியா உண்டு. இது மட்டும் இல்லாமல் PSTN, பீப்புள் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம், அது அப்புறமா ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு கூட இப்போ 3% வந்து இடஒதுக்கீடு குரூப் 1 சர்வீஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பண்ணணும். பொதுவாக வந்து இது ஒரு ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், பெரிய அட்டாச்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. பட் மெயின் எக்ஸாம் டைம் ஒரு அப்ளிகேஷன், ஆஃப்லைன் அப்ளிகேஷன்றது போஸ்ட்டில் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன். அதில் வந்து தான் வந்து அவங்க அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் ப்ரிலிமினரி அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த ஆத்தென்டிகேஷன் தான் மெயின் எக்ஸாம்லையும் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ ப்ரிலிமினரியில் ஒரு சிஸ்டம், மெயினில் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அடுத்து கோவிந்தராஜ், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம்.
மேடம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு இதில் ப்ரியாரிட்டி இருக்கு, ஏன்னா ஏஜ் லிமிட் அதெல்லாம் சொல்லி அதை பற்றி கொஞ்சம் தகவல் கொஞ்சம் தேவைப்படும். ஏஜ் லிமிட்டில் வந்து எந்த ரிலாக்ஸேஷனில் ஒரு 3% கோட்டா வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஃபீல்டு ஆஃபீஸர் இப்போ டெப்யூட்டி கலெக்டர் இல்லை டிஎஸ்பிக்கு வந்து அது அப்ளை ஆகாது. மிச்சம் அதர் போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏடின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிடிஓ, ஏசிசிடிஓ, அசிஸ்டன்ட் கமிஷனர், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு, அப்புறம் டிஇஓ, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து இந்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும், மெயின் எக்ஸாம் டைமில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட அந்த லெவல் ஆஃப் டிசேபிலிட்டிக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதை அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அட்டாச் பண்ணாங்கன்னா அந்த 3% கோட்டா வந்து இந்த வருஷம் இப்போ இந்த மெயின் எக்ஸாம்லேருந்தே அது அப்ளை ஆகுது. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் தேர்வர்களுக்கு உங்களுடைய விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. குரூப் 1 தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் அறிவுரைகள் ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை மறுநாள் காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். இணையதளத்தில் பார்க்க விரும்புபவர்கள் www.pudiyatalamurai.tv என்ற முகவரியில் காட்சிகளை பார்க்க முடியும். உங்களது கருத்துக்களை feedback@pudiyatalamurai.tv என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கிலம் முதல் தாளின் விளக்கங்களோடு திங்களன்று சந்திக்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.